வணக்கம் நண்பா. எல்சி அதாவது லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸோட மெயின் மூவியா இருக்க கைது 2 படத்தோட அதிகாரப்பூர்வ அப்டேட்னு வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு ஒரு அபிஷியலா நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பா. இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலின்னு ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த மூவி கிட்டத்தட்ட முடியிற கண்டிஷன்ல இருக்கு. சோ அந்த மூவி முடிச்சதுமே இந்த வருஷம் எண்ட்ல கைதி படத்தோட 2ஆம் பாகத்தை ஸ்டார்ட் பண்ண போறாராம். இந்த படத்துல விக்ரம் கமலஹாசனையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது போக ரோலெக்ஸ் இந்த படத்துல வர்றாரு. அதாவது கிளைமேக்ஸ்ல இந்த படத்துல ரோலெக்ஸ் டெல்லி ஃபேஸ் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. லோகேஷ் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருங்க, கைதி 2ல எல்சியில் உள்ள எல்லா கேரக்டருமே கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ விஜய் அதாவது லியோ கேரக்டர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டாங்க. பட் லியோ எல்லாம் வராதுங்க, அவர் தான் அரசியலுக்கு போயிட்டாரு. கைதி 2 முடிச்ச உடனே நான் இமீடியட்டா ரோலெக்ஸ்க்கான ஸ்டாண்ட் அலோன் பண்ணுவேன். ரோலெக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் முடிச்ச உடனே இந்த படத்தோட எண்ட் அதாவது எல்சியோட எண்டான விக்ரம் 3 பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். கைதி படத்தோட 2ஆம் பாகத்தை இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் ரோலெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த வருஷமே அதான் நெக்ஸ்ட் இயர் 2026ல ரோலெக்ஸையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, லோகேஷ் கனகராஜோட அப்கமிங் மூவிஸ்ல நீங்க எந்த படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்றீங்கன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.